பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாடு டிஎன்யூ எஸ்ஆர்பி வெப்சைட்லேயே அறிவிச்சிருக்காங்கப்பா. கூடிய விரைவில் பிசிக்கான கால்ஃபார் வரப்போகுதுப்பா. அந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, காமன் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் குரூப் 2 கான்ஸ்டபிள்ஸ் அண்ட் டிஎஸ்பி, ஜெயில் வார்டன், ஃபயர்மேன், இது எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரத்தில் கால்ஃபார் வரப்போகுது. சரியா? இதுக்காக தேவையான மார்க் ஷீட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க. த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் மே பி கெப்ட் ரெடி இன் த கேஸ் ஆஃப் ஃபில்லிங் அப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃப்டர் இட் இஸ் நோட்டிஃபைட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ கூடிய விரைவில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இது சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் மாதிரி இது லேட் ஆகாது. ஏன்னா அது டிபார்ட்மெண்ட் கோட்டா இடஒதுக்கீடுக்காகத்தான் அது லேட்டில் நிற்கிது. அந்த கேஸ் உச்சநீதிமன்ற அறிவிப்பினால நிற்கிது. ஸோ இது சார்ந்து நம்மளுக்கு இந்த இது கால்ஃபார் ஆன டயத்தில் கரெக்டாக வந்துடும். எக்ஸாமும் ஆன் டைம் நடந்துருப்பா, இந்த போலீஸ் எக்ஸாம். சரியா? இதுக்கு கேஸுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் நம்ம சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் அது எப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம தேதி கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அது கண்டிப்பாக லேட் ஆகும். ஆனால் பிசி எக்ஸாம் கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான டெஸ்ட்டு பேட்ச் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஷெட்யூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். கூடிய விரைவில் அதுக்கும் நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டுடலாம். சரிங்களா? முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு நம்மளால் எடுத்து கொடுக்க முடியுமோ அந்தளவு மேக்ஸிமம் உங்களுக்கு ஜிகே, தமிழ், மேக்ஸ் இது 3 கம்பைன் பண்ணி இருக்கிற மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்டு ஒன்று கொடுத்துடலாம்ப்பா. நன்றி.